வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ கிரிக்கெட் பிளேஸ் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பவுலிங் கோச் யாரு? ஆமாங்க. பிராவோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு பவுலிங் கோச் யாரு? இன்னும் அஃபிஷியலாவே சொல்லல. பட் நம்ம வந்த சோர்ஸ் மூலமா நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே பவுலிங் கோச் வந்து பிராவோ வந்து இப்ப கேகேஆருக்கு மென்டரா ஜாயின் பண்ணிட்டாரு. அ ஆனா சிஎஸ்கேக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு பவுலிங் கோச் கூட இன்னும் அனௌன்ஸ்மென்ட் வரல. நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி ஒரு சில கோச் லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி. இவர் வந்து 2008லேருந்து 2010 வரைக்கும் சிஎஸ்கே பிளேயரா இருக்காரு. அண்ட் 2018லேருந்து 2022 வரைக்கும் சிஎஸ்கேக்கு பவுலிங் கோச்சா இருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து அவர் சூப்பர் கிங்ஸ் அகாடமில ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. சரி அடுத்த பிளேயர் பார்க்கலாமா? அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பி மோர்கருங்க. ஆல்பி மோர்கர் பார்த்தீங்கன்னா வந்து 2008லேருந்து 2013 வரைக்கும் சிஎஸ்கே பிளேயரா இருந்திருக்காரு. 2014ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஆடியிருக்காரு. 2015ல டெல்லிக்கு ஆடியிருக்காரு. 2016ல ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆடியிருக்காரு. ஸோ இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின். டேல் ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா வந்து இவரே வாலண்டரியாக பார்த்தீங்கன்னா வந்து நான் சிஎஸ்கேக்கு பவுலிங் கோச்சாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து 2011லேருந்து 12 வரைக்கும் ஆர்சிபிக்கு ஆடியிருக்காரு. 2013லேருந்து 14 வரைக்கும் டெக்கன் சார்ஜர்ஸ் ஆடியிருக்காரு. 2016 பார்த்தீங்கன்னா வந்து சாரி 2016ல பார்த்தீங்கன்னா வந்து 2016 குஜராத்தில் ஆடியிருக்காரு. அண்ட் 2021ல பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு பவுலிங் கோச்சாக இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த 3 பேர்ல பார்த்தீங்கன்னா வந்து யார் உங்களுக்கு வந்து பவுலிங் கோச்சாக வந்திருந்தா சூப்பராக பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிஸ்டேக்ஸை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? யார் அடுத்த சிஎஸ்கேக்கு பவுலிங் கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் சந்திக்கிறேன். டாடா பை, see you.